Hey guys, welcome to day 2 in Singapore. இந்த வீடியோல நம்ம சிங்கப்பூர் ஜூவை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் எப்படி ரீச் ஆகிறது, உங்க டேவை எப்படி பிளான் பண்றது, டிஸ்கவுண்டட் ரேட்ஸ்ல டிக்கெட்ஸ் எப்படி வாங்குறதுன்னு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நாங்க எங்க ரிலேட்டிவோட வண்டியில ஜூவை ரீச் ஆயிட்டோம். சப்போஸ் நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எம்ஆர்டி எடுத்தீங்கன்னா கட்டிப் ஸ்டேஷன் ரீச் ஆயிடலாம். அங்க ஷட்டில் இருக்கும். அந்த ஷட்டில் உங்களை ஜூவோடைய வாசல்லே கொண்டு போய் விட்டுருவாங்க. டிக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நேரில் வாங்குற ஆப்ஷன் இருக்காது, அதனால ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கோங்க. ஜூ பொறுத்த வரைக்கும் டயர்ட் ஆகாம என்ஜாய் பண்ணணும்னா ஜூ எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால என்ட்ரன்ஸ்ல மேப் இருக்கும், அந்த மேப்பை போட்டோ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேண்டைன்னு ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப்ல உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஜூக்குள்ள என்னென்ன அனிமல்ஸ் எங்க இருக்கு, என்னென்ன ஷோஸ் இருக்கு, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜூல இந்த மாதிரி ட்ராம் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு ஃப்ரீ தான், அன்லிமிட்டட் டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய டிப் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ட்ராம் எடுத்து ஃபுல் ஜூவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எந்த செக்ஷன் பிடிச்சிருக்கோ அந்த செக்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஏரியாலாம் கவர் பண்ணிக்கோங்க. சின்ன பசங்களுக்கும் இந்த மாதிரியான வண்டி கொடுத்துருப்பாங்க. அவங்க டயர்ட் ஆகாம என்ஜாய் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிங்கப்பூர்னு சொன்னாலே கிளென்லினஸ் தான். சிங்கப்பூர் மட்டும் இல்லை, சிங்கப்பூர் ஜூவுமே ரொம்பவே நீட்டா இருக்கும். ரெகுலரா யாராச்சும் ஒருத்தர் கிளீன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ வாங்க சிங்கப்பூர் ஜூவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சிங்கப்பூர் ஜூவில் ஸ்பிளாஷ் சஃபாரி, இன்டு த வைல்ட் அப்படின்ட்டு நிறைய ஷோஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் என்னுடைய ஃபேவரட் வந்துட்டு இந்த ஸ்பிளாஷ் சஃபாரி தான். சப்போஸ் நீங்கள் ஃப்ரண்ட் ரோவில் உட்காருறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா வெளியே வரப்போ நினைஞ்சிட்டு தான் வருவீங்க. இதனுடைய டைமிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேண்டாய் ஆப்பில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் மார்னிங் ஷோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் இன்னொரு ஷோ கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த ஷோவை அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கிட்ஸோட போறீங்கன்னா இந்த ஷோ ஒரு மஸ்ட் விசிட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூவோடைய மோஸ்ட் ஐகானிக் பிரிடேட்டர் த மலாயன் டைகர். கரெக்டாக நாங்கள் அந்த இடத்துக்கு வரும்போது அதுவுமே வெளியே வந்துச்சு. இப்போ பார்த்தது வந்து ஸ்லீப்பி டைகராம். இது ஒரு நாளைக்கு 16 to 18 hours தூங்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா அப்போ தான் நல்லா அதால் ஹண்ட் பண்ண முடியுமா. ஜூவில் கிளைமேட் வந்து பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக ஒவ்வொரு பிளேஸ்லையுமே வந்துட்டு ஃபேன்ஸ் வந்துட்டு நம்ம போய் அந்த இடத்துல நின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆன் ஆகிற மாதிரியும், அப்படி இல்லைனா இப்போ பார்த்தோம் இல்லையா அங்கே ஏர் கூலர், அது எல்லாருமே வச்சுருக்காங்க. அது எல்லாமே சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவாக இருக்குது. மேபி இந்தியாவும் இதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். சிங்கப்பூரோட மோஸ்ட் எக்ஸைட்டிங் செக்ஷனுக்குள்ள தான் நம்ம இப்போ போக போகிறோம். அதுதான் வைல்ட் ஆஃப்ரிக்கா. இந்த ஜோனில் லயன்ஸ், சீட்டா, ஜிராஃப்ஸ், ஜீப்ராஸ், பெயிண்டட் டாக்ஸ் இது எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியும். இந்த ஜோனுடைய ஹைலைட்டே வந்துட்டு ஜிராஃப் தான். ஏன்னா அதை ரொம்ப பக்கத்தில் நேச்சுரலாக எப்படி அதை சுற்றி வரும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். அனிமல்ஸோட என்க்ளோஜர் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக டிசைன் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஆஃப்ரிக்கன் சஃபாரியில் இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ரைனோசரஸ், மீர் கேட்ஸ் இது எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சிங்கப்பூரில் இருந்துட்டு ஒரு ஆஃப்ரிக்கன் டேஸ்ட் வந்துட்டு இந்த ஜோனில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஜோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அது ஸ்பேஷியஸாகவும் ஓப்பனாக இருக்கிறதுனால அனிமல்ஸ்னால ஈஸியாக சுற்றி வர முடியும். அது நேச்சுரலாக எப்படி இருக்குன்றதை நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். ஃபோட்டோகிராஃபி லவர்ஸ்க்கு இந்த ஜோன் வந்துட்டு ஒரு ட்ரீம்னு தான் சொல்லணும். ஏன்னா ஓப்பன் ஹேபிட்டட், நேச்சுரல் லைட்டு, க்ளோஸ் அப் வியூவிங் ஏரியாஸ் இதெல்லாமே இருக்கிறதுனால ஒரு சூப்பரான ஃபோட்டோ செஷன் இந்த இடத்துல நம்மளால எடுக்க முடியும். இது ஐசி ஸ்லஷ் ஆல்மோஸ்ட் $9 சிங்கப்பூரியன் டாலர்ஸ், $9. ஜஸ்ட்டு ஆரஞ்சை வந்து ஐஸ் ஆக்கி அதை அரைச்சி கொடுத்துருக்காங்க. பட் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு ஒராங்குட்டான் ஐலாண்ட். இங்கே ஒராங்குட்டான்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அனிமல்ஸ் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதே சமயத்தில் அது ரொம்பவே இன்டெலிஜென்ட் அண்ட் நிறையா பிளேஃபுல்லான விஷயங்களும் அது பண்ணும். மேண்டாய் ஆப்பில் எப்போ வந்து ஒராங்குட்டான்ஸ்க்கு ஃபீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த டைமிங்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங்க்கு நம்ம போனோம் அப்படின்னா ஸோ ஒராங்குட்டான்ஸ் எவ்வளோ சோஷியலான ஒரு அனிமல் அண்ட் எவ்வளோ கிளவராக அது பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஃபீட் பண்ணுறப்போ நிறைய நாட்டியான விஷயங்களும் அது பண்ணும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே என்ஜாயபிளாக இருக்கும்.
இப்போ நம்ம என்டர் ஆகிறது பிரைமேட் கிங்டம். சிங்கப்பூர் ஜூவோட மோஸ்ட் லைவ்லியஸ்ட் பார்ட் இதுதான். இங்க மங்கீஸ் ஆரம்பிச்சு ஏப்ஸ், கிபான்ஸ்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஒன்றும் ஒரு பிஹேவியர்ல இருக்கும், ஒரு பர்சனாலிட்டியில இருக்கும். இங்க செட்டப்புமே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய ஓப்பனா நேச்சுரலா நிறைய ட்ரீஸ், பிரான்ச்சஸ், பிளாட்ஃபார்ம்ஸ், ரோப்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா பிரைமேட்ஸும் குதிச்சு விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்க்குற நம்மளுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். எனக்கு இங்க பிடிச்ச விஷயம் என்னன்னா, அது ஒன்று எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குதுங்கிறது தான். ஒரு சிலது பிளேஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும், ஒரு சிலது ரொம்ப காமா மற்றவங்க என்ன பண்றாங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். சிங்கப்பூர் ஜூல இந்த ஜோன் வந்துட்டு ஒரு மஸ்ட் விசிட். நெக்ஸ்ட் நம்ம போகிறது ரெப்டைல் கார்டன். மற்ற என்க்ளோஜர் மாதிரி இல்லாமல் இது வந்துட்டு ரொம்பவே சேஃபாக இருக்கணுங்கிறதுனால எல்லாமே வந்துட்டு கிளாஸ் கேசிங்குள்ளே தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பைத்தான் இருந்தது, ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மற்றபடி நிறையா ரெப்டைல்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு ரெப்டைலுமே வந்துட்டு அந்த கிளாஸ் க்ளோஜருக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதே வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் க்ரோக்கடைல்ஸ், டேர்ட்டில்ஸ்ன்னு சொல்கிறப்போ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டேர்ட்டில்ஸ் எங்களால் பார்க்க முடிஞ்சது. தென் டேர்ட்டிலும் டாட்டாய்ஸும் வேற அப்படிங்கிறதே வந்துட்டு சிங்கப்பூர் ஜூ போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் பாய்சனஸ் ஃப்ராக்ஸு, தென் வேர்ல்ட்ஸ் ஸ்லோவஸ்ட் மேமல்னு சொல்லப்படுற ஸ்லோத்து, அதுக்கப்புறம் ஜெயின் டாட்டாய்ஸ், ஃபைனலாக கொமோடோ டிராகன்லாம் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. லஞ்சுக்கு நாங்கள் ஆமெங் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போனோம். ஒரு $20 to $25 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஒரு டீசெண்டான ஒரு ஃபுட் நம்மளுக்கு கிடைக்கும். தண்ணி பொறுத்த வரைக்கும் வாட்டர் கேன் கண்டிப்பாக கேரி பண்ணுங்கள். அங்கே ஜூக்குள்ளே ஃபில்டர் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்தே நம்ம தண்ணி டைரெக்டாக பிடிச்சி குடிச்சிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ரொம்பவே சேஃப்டியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷனுக்கு தான் நம்ம போக போகிறோம். அதுதான் எலிஃபென்ட்ஸ் ஆஃப் ஏஷியா. இங்கே எலிஃபென்ட்ஸை மட்டும் நம்மளுக்கு காட்டாமல் மற்ற கண்ட்ரி எலிஃபென்ட்ஸுக்கும் இங்கே இருக்கிற எலிஃபென்ட்ஸுக்கும் என்ன கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எலிஃபென்ட்ஸை ரொம்ப பக்கத்தில் நம்மளால பார்க்க முடியும். அது தண்ணியில் விளையாடுறது, அதோடைய மீல்ஸை என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் நம்மளால கிளியராக பார்க்க முடியும். ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இங்கே ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் இருக்கும். அந்த இன்ட்ராக்டிவ் செஷனில் எலிஃபென்ட்ஸ் அந்த கீப்பர்ஸ் எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அந்த எலிஃபென்ட்ஸும் அந்த கீப்பர்ஸும் எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் ஷேர் பண்ணுறாங்கிறதையும் நம்மளால கிளியராக பார்க்க முடியும். சப்போஸ் நீங்கள் சிங்கப்பூர் ஜூ வரதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, வரும்பொழுதே ஒரு அம்ப்ரெல்லா அப்படின்னா ரெயின் கோட்டு, தென் நிறைய தண்ணி, ஸ்நாக்ஸ், பவர் பேங்க்னு எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்து வந்துருங்க. ஏன்னா ஜூ வந்து செம்ம ஹாட்டாக இருக்கும். அப்பப்போ சடனாக வந்துட்டு மழையும் பெய்யும். ஒரு அம்ப்ரெல்லாவோ ரெயின் கோட்டோ இல்லைன்னா உங்களால் கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக போயிடும். இந்த அம்ப்ரெல்லா நான் வந்து ஜூக்குள்ள தான் வாங்கினேன். ரொம்பவே காஸ்ட்லி. ஒரு அம்ப்ரெல்லா மட்டுமே $20 அவங்க சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் முன்கூட்டியே எல்லாமே பிளான் பண்ணி வந்தால் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரஜைல் ஃபாரஸ்ட்டு. சிங்கப்பூர் ஜூவோட ரொம்ப யூனிக்கான ஒரு இடம் இதுதான். ஏன்னா ஒரு ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடம் ரொம்ப ஹியூமிடாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்கே அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ், பிளான்ட்ஸ், பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன்றா பார்க்க முடியும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கிளாஸோ மெஷ்ஷோ அந்த மாதிரியான என்க்ளோஜர்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால அங்கே இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளைஸு, பேர்ட்ஸ், சின்ன அனிமல்ஸு இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக அங்கே ரோம் ஆகிட்டு இருக்கும். உண்மையான ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் வைப் நம்மளுக்கு கிடைக்கும். சப்போஸ் சின்ன பசங்களோட வரீங்க அப்படின்னா இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. இது ஒரு மஸ்ட் விசிட். ஏன்னா இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் வெளியே வரும்போது ரொம்ப ஒரு காமிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சிங்கப்பூர் ஜூலியே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷன்னா அது இந்த ஜோன் தான், ஆஸ்திரேலேஷியா. ஏன்னா இங்கே வந்துட்டு ஃப்ரீ ரோமிங் கெங்காரூ நம்மளால பார்க்க முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஒன்று தான் பார்க்க முடியுது. இதோடைய என்க்ளோஜருமே ரொம்ப ஓப்பனாக தான் இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் அந்த கெங்காரூவை டச் கூட பண்ண முடியும். இந்த பறவை ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட். அதனால தான் அதுக்கு பயங்கரமான ப்ரொடெக்ஷன் கொடுத்து கேஜ்குள்ளே உட்கார வச்சுருக்காங்க. பென்குயின்ஸ் கூட நாங்கள் பார்த்தோம். பென்குயின்ஸ் வந்துட்டு அதுக்கு ஏற்ற டெம்பரேச்சரில், நல்லா ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் ஒரு கிளாஸ்குள்ளே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் பெலிகன்ஸ் கூட இருந்துச்சு. இதுவுமே ஃப்ரீ ரோமிங் தான், எந்த ஒரு கேஜ்லையும் போட்டு வைக்கல. ஸோ அவ்வளோதான் சிங்கப்பூர் ஜூ. ஃபைனலாக எக்ஸிட்டுக்கு இந்த ஒரு டாய் ஸ்டோர் வழியாக தான் நீங்கள் போயாகணும். சப்போஸ் நீங்கள் கிட்ஸோட வரீங்கன்னா இந்த செக்ஷனை கிராஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எல்லா டாய்ஸுமே ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு.
ஃபைனலாக ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சிங்கப்பூர் ஜூவை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இங்கே கூட பீகாக் வந்து ஃப்ரீ ரோமிங்காக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, see you. Goodbye. I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up! It's time to look at the enemy. Look in the mirror.